ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மண்டே டு ஃப்ரைடே ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்னெல்லாம் சமைச்சு கொடுத்து விட்டேனுங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். நாள் திங்கட்கிழமை நாள் வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி பழமும் நாகப்பழமும் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கனிஷ்காவுக்கு கொடுத்து விட்டேங்க. நாளுங்கிறதுனால லஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். அன்றைக்கி வந்து தயிர் சாதம் தாங்க செஞ்சுருந்தேன். ஸோ டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். கனிஷ்கா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுதான் அவளுக்கு தலைவாரி விடணும். எங்கள் வீட்டில் வெரைட்டி ரைஸ் அப்படின்னாலே 2 பேருக்குமே ரொம்பவே பிடிக்கும். வெரைட்டி ரைஸ் கொடுத்தாக்கா கனிஷ்காவும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவா. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிறப்ப வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்துலாம் அப்படிங்கிற பிளானில் நானுமே இருக்கிறேன். அதனால தான் நாளே வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் செஞ்சு கொடுத்துட்டேன். தயிர் சாதம் அப்படின்னா கனிஷ்காவுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல். ஸோ இதுதான் வந்து மண்டே அன்னைக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு கொடுத்து விட்டேன். இது செவ்வாய்க்கிழமை வெண்டைக்காய் பொரியலும் முளைக்கீரை கடையிலும் செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டில் கீரை குழம்பு அப்படின்னாலே கனிஷ்காவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கீரை குழம்ப சாப்பிட வைக்கிறது தான் என்னோடய பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். என்னோடய பிளானு வாரத்தில் ஒரு நாளாவது கீரை குழம்பு செஞ்சிடணும் அப்படிங்கிறது தான். ஆனால் கீரை குழம்பு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டால் என் பொண்ணு சாப்பிடாமல் ரிட்டன் கொண்டு வந்துடுவா. அதனாலேயே இந்த முறை கீரை குழம்ப லஞ்சுக்கு கொடுக்காம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நானே வந்து ஊட்டி விட்டுட்டேங்க. கீரையில் பருப்பு போட்டு கடைஞ்சா பிடிக்காது, பொரியல் பண்ணால் பிடிக்காது. கீரையை எந்த ஃபார்மில் கொடுத்தாலும் என் பொண்ணு சாப்பிடவே மாட்டா. என் பொண்ணை வந்து கீரையை சாப்பிட வைக்கிறதுக்கு நான் பண்ண ஒரே மேஜிக், கனிஷ்காவுக்கு கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கிற சாப்பாடுன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவா. ஃபார் எக்ஸாம்பிள் புளி சாதம், மாங்காய் இதெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவா. அதனாலேயே நான் வந்து கீரையில் புளி போட்டு கடைஞ்சி கொடுத்தப்போ கீரையை வந்து ஓரளவுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ இது போல் நம்ம அம்மாக்கள் எல்லாருமே நம்ம குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி தான் நம்ம குழந்தைங்கள சாப்பிட வைக்கணும். வேறு வழியே இல்லை. ஸோ கீரை குழம்பு வந்து கடைஞ்சாச்சு. கீரைக்கு வந்து வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கிட்டு இருக்கேங்க. அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியலுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கடாயில் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் வந்து செஞ்சிட்ருக்கேன். வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடியானதும் இதுலேயே வந்து சாதம் கலரி கனிஷ்காவுக்கு கொடுத்துருவேன். வெண்டைக்காய் பொரியலில் சாதம் கலரி கொடுத்தா கனிஷ்கா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவா. ஒரு பக்கம் வெண்டைக்காய் பொரியல், இன்னொரு பக்கம் கீரை குழம்புன்னு காலையிலே பரபரப்பாக சமையல் வேலை நடந்துகிட்ருக்குங்க. ஒரு பக்கம் இந்த வேலை நடந்துகிட்ருக்கு, இன்னொரு பக்கம் என் பொண்ணு என்ன பண்ணுறான்னு அப்பப்போ போய் மேற்பார்வை பார்த்துட்டு வரணும். அப்படி இல்லைன்னா அவங்க ரொம்ப பொறுமையாக கிளம்பிகிட்டு இருப்பாங்க. ஸோ காலையில் ரொம்ப பிஸியான அவசியம் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா அம்மாங்களுக்கு தான். இது அடுத்த நாள் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் சாதம் தாங்க செய்ய போகிறேன். மாங்காய் வந்து சீசன் டைமில் அடிக்கடி மாங்காய் சாதம் செய்கிறது உண்டு எங்கள் வீட்டில். பெரும்பாலும் அம்மாக்கள் எல்லாருமே அதிகமாக யோசிக்கிற ஒரே விஷயம் என்னன்னு தெரியுங்களா? நாளைக்கு என்ன சமையல் பண்ணுறது? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் என்ன சமைச்சு கொடுக்கறது? இதை பற்றி தான் அதிகமாக வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாள் வெரைட்டி ரைஸ், ஒரு நாள் குழம்பு சாதம், ஒன் பாட் ரெசிபி இது போல் வந்து மீல் வந்து பிளான் பண்ணிக்குவேங்க. இப்படி பண்ணுறப்ப நம்மளும் டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம். நம்ம குழந்தைங்களையும் வந்து காலையில் வந்து டென்ஷன் இல்லாமல் கிளப்பி விடலாம். ஸோ இதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாட்டர்டே, சண்டே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து குழம்பு அது போல் செஞ்சு நம்ம கொடுத்துக்கலாம். சண்டே வந்து மஸ்ட்டு வந்து எல்லார் வீட்லேயும் வந்து நான்வெஜ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் சாட்டர்டே, சண்டே மட்டும் நம்ம வந்து குழம்பு அது போல் செஞ்சு கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்படி தாங்க பிளான் பண்ணி சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது போல் பண்ணுறப்போ எனக்குமே வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. மாங்காய் சாதத்துக்கு சைடிஷ்ஷாக வந்து முட்டை வந்து வறுவல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கனிஷ்காவுக்கு முட்டையை சாப்பிட வைக்கிறதும் பெரிய கஷ்டம்தாங்க. முட்டையில் வந்து பொரியல் பண்ணால் பிடிக்காது, ஆம்லேட் பண்ணால் பிடிக்காது. ஆனால் பாயில் பண்ணி கொடுத்தாக்கா சாப்பிடுவா. பாயில் பண்ணி கொடுக்கறதுலையும் கட் பண்ணி பெப்பர், உப்பு போட்டு கொடுத்தா பிடிக்கும். இது போல் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தாலும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவா. அதனால் மாங்காய் சாதத்துக்கு சைடிஷ்ஷாக வந்து முட்டையும் வந்து கொடுத்து விட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் பொடியும் வந்து வச்சு கொடுத்துட்டேங்க. கனிஷ்காக்கு இட்லி தோசைக்கெல்லாம் சட்னி சாம்பாரை விட இட்லி பொடினா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவா. அதனால் காலையில் தோசை ஊற்றிட்டு இட்லி பொடி தாங்க வச்சு கொடுத்தேன். பொடி வச்சு கொடுத்தாக்கா 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 3 தோசை கூட சாப்பிடுவா.
பொடினா ரொம்பவே பிடிக்கும். இட்லி பொடி வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோங்க. அவ்வளோ இஷ்டம் இட்லி பொடினா. இது போல உங்கள்ல யாருக்கெல்லாம் இட்லி, தோசைக்கு சட்னி, சாம்பார விட பொடினா ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ட படிக்கிறப்ப எனக்குமே ரொம்பவே ஹேப்பியா இருக்கும். இது வந்து அடுத்த நாளுங்க. வியாழக்கிழமை காலையில வந்து பார்த்திங்கன்னா, கொத்தவரங்காய் வந்து பொரியல் பண்ணுறதுக்கு அதோட காம்பெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. கொத்தவரங்காய் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா எலசா பிஞ்சியா கிடச்சிது. ஸோ இத வந்து வாங்கிட்டு வந்து இன்றைக்கி பொரியல் செஞ்சிட்ருக்கேன். கொத்தவரங்காயில வந்து பார்த்திங்கன்னா, இந்த காம்ப கட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். கட் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 5, 6 காயா வச்சு கட் பண்ணிடலாம். இதோட காம்ப வந்து தேடி தேடி 2 பக்கமும் கட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொத்தவரங்காய் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா, வேர்க்கடலை போட்டு பண்ணாக்கா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கொத்தவரங்காயில வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சிறு கசப்பு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயம், தேங்காய்லாம் போட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை போட்டு கூட பொரியல் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, கொத்தவரங்காய் பொரியலும், ரசமும் வந்து செஞ்சுருந்தேங்க. காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே புளிய வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேங்க. புளி வந்து இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ புளி கரைசல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கனிஷ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நல்லா சளி பிடிச்ச மாதிரி இருக்குது. அதனால இன்றைக்கி குழம்பு எதுவுமே வைக்கல. ரசம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சதுன்னா, மருந்து குழம்பு, பூண்டு குழம்பு, அப்படி இல்லைன்னா இது போல் மிளகு, சீரகம் நிறைய சேர்த்து ரசம் வந்து செஞ்சுருவேன். ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா, சளி பிடிச்சிருந்தா கூட ஒரு 2, 3 நாளில் சரியாயிடும். இந்த ரச சாதம் ஸ்கூலுக்கு லஞ்சா கட்டி குடுத்தாக்கா, சீக்கிரமா வந்து ஜீரணம் ஆயிடும். ஆனா, சளி பிடிச்சிருக்கப்ப இருக்கிற இந்த மூக்கடைப்பு, தொண்டை கரகரப்புக்கெல்லாம் பெஸ்ட்டு ஃபுட்டு வந்து ரச சாதம் தான். குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ, பூண்டும் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்து தான் இன்றைக்கி மிளகு, சீரகம் வந்து பொடி செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரசம் வந்து செஞ்சுருவேங்க. ரசம் செஞ்சுட்டு, அந்த வடை சட்டியிலேயே வந்து பார்த்திங்கன்னா, பொரியலும் செய்ய போறேன். நம்ம குழம்பு, ரசம் இது போல் ஐட்டம் செய்கிறப்போ, குழம்பு, ரசம் எந்த பாத்திரத்தில செஞ்சோமோ, அதே பாத்திரத்திலேயே இன்னொரு முறை பொரியலும் செய்கிறப்ப, நமக்கு வந்து பாத்திரங்களும் அதிகமாக சேராதுங்க. ஸோ, நான் வந்து இந்த வடை சட்டியில தான் வந்து இன்றைக்கி ரசம் செஞ்சிட்ருக்கேன். ஸோ, ரசம் செஞ்சு முடிச்சதும், இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இந்த வடை சட்டியிலேயே வந்து பொரியலும் செஞ்சுருவேன். ஸோ, இது மாதிரி செய்கிறப்போ, நமக்கு சிங்க்கில் வந்து பாத்திரங்கள் அதிகம் சேராமல் நம்ம பார்த்துக்கலாம். காலையில வந்து பிஸியா சமையல் பண்றப்ப, இதையும் நம்ம ஒரு பக்கம் மைண்ட்ல வச்சுட்டு தான் சமையல் வந்து பண்ணணும். கூட்டி முடிச்சதுக்கப்புறமா கொத்தவரங்காய் பொரியலுக்கு வேர்க்கடலை போட்டு ஒரு பொடி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரசம் வந்து இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. அடுத்ததா வந்து நம்ம பொரியல அதே கடாயில வந்து நான் இப்போ செய்ய ஆரம்பிச்சுட்டேங்க. இந்த கொத்தவரங்காய் பொரியல் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. பிபி இருக்கிறவங்கலாம் அடிக்கடி வந்து இந்த கொத்தவரங்காய் பொரியல உணவுல வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, தோசை தான் செஞ்சிட்ருக்கேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா, ரசம் சாதம், கொத்தவரங்காய் பொரியல். இது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை காலையில் மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் தாங்க செஞ்சுருந்தேன். பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே எல்லார் வீடுகள்லையும் பருப்பு போட்டு சாம்பார் தான் செய்வாங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, சாதமும் ரெடி ஆயிடுச்சு. பொரியல் வந்து பார்த்திங்கன்னா, கோவக்காய் ஃப்ரை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. கோவக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆனதும் லஞ்ச் வந்து பேக் பண்ணிட வேண்டியதா. திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இதெல்லாம் தான் நான் கனிஷ்காவுக்கு வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.